ரீசெண்டாக நிறைய சிஸ்டர்ஸ் மட்டன் குழம்பு ரெசிபி கேட்டிருந்தீங்க. நான் எப்போவுமே எங்கள் வீட்டில் இப்படி தான் மட்டன் குழம்பு வைப்பேன். எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாமா? கடாயில் 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, சீரகம், சோம்பு, சின்ன துண்டு பட்டை 3, கிராம்பு 1, ஏலக்காய் 2, வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் லைட் ப்ரௌன் கலரில் வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அதே கடாயில் ஒரு 20 பல் சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, பொடியாக கட் பண்ண இஞ்சி, கொஞ்சமாக மல்லி, புதினா இது எல்லாத்தையுமே லைட் ப்ரௌன் கலரில் வறுத்துட்டு பிளேட்டில் மாற்றிடலாம். ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வதக்கிட்டு அரைக்கும் போது 2 ஸ்பூன் தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம். 1/2 கிலோ மட்டன் குக்கரில் வேக வைக்கும் போது கொஞ்சமாக உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள், சீரகம் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். குழம்பு வைக்கிற கடாயில் ஆயில், 2 துண்டு பட்டை, வேக வச்சிருந்த மட்டனையும் சேர்த்துட்டு அரைச்ச மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க விட்டுறலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறமா ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணோம்னா சூப்பராக மட்டன் குழம்பு ரெடி ஆயிரும். இந்த மாதிரி மட்டன் குழம்புக்கு வறுத்தரைச்சு குழம்பு வச்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். மதியம் லஞ்சு சாப்பிட்டு முடிச்ச உடனே கிச்சனை ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். பாத்திரம் இருந்தது சிங்கில், அதை எல்லாத்தையுமே தேய்ச்சிட்டு சிங்கையுமே க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். அப்போ தான் அடுத்த வேலை சமைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும்.